2023ஆம் ஆண்டு FWC ஃபிட் டெம்ப் பேப்பர்ல அப்ளைட் பார்ட்ல ரெண்டாவது கேள்வி ஸ்ட்ரக்சர்ட ரெண்டாவது கேள்வி பார்க்க போறோம். A, B என்பன முறையே படத்தில் காட்டியவாறு நிலைக்குத்தான கோபுரம் ஒன்றின் அடி, உச்சியிலுள்ள புள்ளிகள் ஆகும். அவற்றில் இருந்து P, Q துணிக்கைகள் முறையே வர்க்கமூலம் 8 AG, U கதிகளுடன் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரே நிலைக்குத்து தளத்தில் ஒன்றுடன் ஒன்று மோதுமாறு ஒரே நேரத்தில் எரியப்படுகின்றன. அல்பா சமன் π/3 என காட்டுக. சந்திக்க எடுக்கும் நேரத்தையும் யூவையும் A, G சார்பில் காண்க. சரியா? பிங்கிற புள்ளியில இருந்து கியூங்கிற துணிக்கைய வந்துகிட்டு கிடையா எறிகிறாங்க. ஓகே, ஏங்கிற புள்ளியில இருந்து பிங்கிற துணிக்கைய கிடையோட அல்பா கோணத்துல ஏறுறாங்க. அப்போ இந்த பி துணிக்கையிட கிடை நிலைக்குத்து வேகங்களை குறிச்சு கொள்வோம். சரியா? வர்க்கமூலம் 8 AG sin அல்பா. வர்ற கிடை வேகம் வர்க்கமூலம் 8 AG cos அல்பா. சரியா? சந்திக்கிற புள்ளியில சந்திக்கிற புள்ளியில வாரத்துக்கு அடைஞ்ச நிலைக்குத்து உயரத்தை நான் H சொல்றேன். அப்போ H தூரம் பயணிச்சிருக்கின்ற சொன்னா B நிலைக்குத்தா எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கணும்? இந்த வர்க்கமூலம் 3A மொத்த தூரத்துல இருந்து இந்த H கழிக்கணும். வர்க்கமூலம் 3A மைனஸ் H. சரியா? நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா நிலைக்குத்தாக S சமன் UT பிளஸ் ½ AT வர்க்கம்ங்கிற சமன்பாடை பாவிப்போம். சரியா? இப்ப நிலைக்குத்தா பாவிக்க அப்புறம் அப்ப யாருக்கு பாய்ப்போம்? முதலாவதா புள்ளி Pக்கு பாய்ப்போம். துணிக்கை Pக்கு பாவிப்போம். துணிக்கை Pக்கு மேல் நோக்கி பாவிச்சோம் என்று சொன்னா அவர் அடைந்த நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி எவ்வளவு? H சமன் ஆரம்ப நிலைக்குத்து வேகம் வர்க்கமூலம் 8 AG sin அல்பா இன்டு T மைனஸ் ½ நிலைக்குத்து ஆறுமுடுகள் என்ன? புவியீர்ப்பு ஆறுமுடுகள் G T வர்க்கம். இது சமன்பாடு 1. சரியா? Qக்கு பாவிப்போம் SMUT பிளஸ் ½ AT வர்க்கம்ங்கிறத கீழ் நோக்கி பாவிப்போம்டா மோதிர கணத்துல அவர் அடைஞ்சிருக்கிற நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி எவ்வளவு? வர்க்கமூலம் 3A மைனஸ் H சமன் ஆரம்ப நிலைக்குத்து வேகம் இருக்குதா? இல்ல. ஏன்? கிடையான ஒரு வேகம் மட்டும்தான் இருக்கிறார். அப்போ Qக்கு ஆரம்ப நிலைக்குத்து வேகம் 0. அப்போ இந்த UTங்கிற பார்ட் வராது. பிளஸ் ½ GT வர்க்கம். சமன்பாடு 2. இப்ப என்ன செய்வோம் சொன்னா முதலாம் சமன்பாட்டையும் இரண்டாம் சமன்பாட்டையும் கூட்டி விடுவோம். அப்படி கூட்டி விட்டோம்னு சொன்னா இங்க எச்சிருக்கிறாரு, இங்க மைனஸ் எச்சிருக்கிறாரு, ரெண்டு கேன்சல். அப்ப வர்க்கமூலம் 3A சமன் வர்க்கமூலம் 8 AG sin அல்பா இன்டு T. சரியா? மைனஸ் ½ GT வர்க்கமும் பிளஸ் ½ GT வர்க்கமும் கேன்சல். அப்போ நான் இதை இந்த சமன்பாடு ஒரு 3 சொல்லிக் கொள்றேன். சரியா? அடுத்த ஒரு சமன்பாடு எடுப்போம். மோதும் கணத்துல P துணிக்க அடைஞ்சிருக்கிற கிடை இடப்பெயர்ச்சி A. அந்த கிடை இடப்பெயர்ச்சியை அடையறதுக்கு அவருக்கு கிடை வேகம் தானே யூஸ் ஆகிருக்கும். வர்க்கமூலம் 8 AG cos அல்பா இன்டு T. அதுக்கு எடுத்த நிலை S சமன் UT. இங்க ½ AT வர்க்கம் எல்லாம் வராது என்று சொன்னா கிடை இயக்கத்துல எந்த ஒரு ஆறுமுடுகளுமே செல்வாக்கு செலுத்தாது. செல்வாக்கு செலுத்தாது. அப்ப A சமன் வர்க்கமூலம் 8 AG cos அல்பா T. இது சமன்பாடு 4. சரியா? இப்ப என்ன செய்வீங்கன்னு சொன்னா மூணாம் சமன்பாட்டை 4ஆம் சமன்பாட்டால பிரிப்போம். பிரிச்சிங்கன்னு சொன்னா வர்க்கமூலம் 3A இங்கிலேயே வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 8 AG sin அல்பா T இன் கீழ் வர்க்கமூலம் 8 AG cos அல்பா T. அப்போ டான் அல்பா மட்டும்தான் வருவாரு. அப்போ டான் அல்பா சமன் வர்க்கமூலம் 3 சொன்னா அல்பா சமன் யாரு? π/3. சரியா? இது நமக்கு தேவையான முதலாவது ஆன்சர். அல்பா சமன் π/3 என காட்டியாச்சு. அடுத்தது சொல்றாரு சந்திக்க எடுக்கும் நேரத்தையும் யூவையும் A, G சார்பில் காண்க. இப்ப சந்திக்க எடுக்கும் நேரம் யாருன்னு பார்ப்போம். சரியா? இப்போ நம்மளுக்கு தெரியும். இப்ப அல்பா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அல்பா யாருன்னு கண்டுபிடிச்சா ஒன்று 4வது சமன்பாட்டுல பிரதியிடையிலும்
அல்லது மூணாவது சமன்பாட்டுல பிரதியிட இயலும். நான் என்ன செய்யறேன்னு சொன்னா நாலாவது சமன்பாட்டுல அல்பா சமன் பை பை த்ரீங்கிறத பிரதியிட போறேன். அப்போ ஏ சமன் வர்க்கமூலம் 8 AG கொஸ் அல்பாக்கு பதிலா கொஸ் பை பை த்ரீ. கொஸ் பை பை த்ரீண்டா கொஸ் 60. அது எத்தனை? அரை அரை டி. ஓகே, அப்போ ஏ சமன் இந்த வர்க்கமூலம் 8 நான் வர்க்கமூலத்துல 4 தர 2ன்னு எழுதிடும். அப்ப அந்த 4 வெளியில எடுத்தா அது 2. அந்த 2ம் இந்த 2ம் கேன்சல் ஆக போகும். அப்போ இங்க மிஞ்ச போறாரு வர்க்கமூலம் 2 AG டி. அப்போ இதுல இருந்து என்னால டீய சொல்ல இயலும். டி சமன் வர்க்கமூலத்துக்குள்ள ஏயின் கீழ் 2G. வர்க்கமூலத்துக்குள்ள ஏயின் கீழ் 2G. ஏன் இங்க நான் இதை வர்க்கமூலம் ஏயின் வர்க்கமா கருத இயலும். வர்க்கமூல ஏயின் வர்க்கம் ஏங்கிறத நான் யாருன்னு கருதலாம்? வர்க்கமூலம் ஏயின் வர்க்கம். இங்க இருக்கிற ஒரு வர்க்கமூலம் ஏயும் உள்ளுக்கு இருக்கிற ஒரு வர்க்கமூல ஏயும் கேன்சல் பண்ணு சொன்னா இங்க வர்க்கமூலம் ஏ மிஞ்சுவாரு. வர்க்கமூலம் ஏயின் கீழ் வர்க்கமூலம் 2G. அதை நான் எப்படி எழுதலாம்? ஏயின் கீழ் 2G முழுவதின் வர்க்கமூலம் எழுதியலும். அப்ப டி சமன் வர்க்கமூலம் ஏயின் கீழ் 2G. அப்போ நேரத்தை கண்டாச்சு. இப்ப அடுத்தது யூவ காணணும். சரியா? யூவ காணணும். இப்ப யூவ காணணும்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும். இப்ப பியும் யூங்கிற கிடை வேகத்தோட அதே டி டைமுக்கு பயணிச்சுத்தானே இந்த கியூவும் யூங்கிற கிடை வேகத்தோட அதே டி டைமுக்கு பயணிச்சுத்தானே பியோட மோதி இருக்கிறாரு. அப்போ யூ சாரி ஏ சமன் ஏன் அவர் பயணிச்ச கிடை தூரம் வந்துகிட்டு ஏ சமன் யூ இன்டு டி. யூ இன்டு டி. அப்போ ஏ சமன் யூ இன்டு வர்க்கமூலம் ஏயின் கீழ் 2G. அப்போ யூ சமன் யாரு? வர்க்கமூலம் 2AG. வர்க்கமூலம் 2AG. அப்போ யூவையும் கண்டாச்சு. சரியா? இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு வழிமுறை. இதை நான் சொல்லிக் கொள்றேன். மெத்தட் 1. ஓகே, மெத்தட் 1. இந்த கேள்வியை நார்மலா எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறையில செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அல்பாவை பை பை 3 காட்டினோம். டீயை வந்துகிட்டு வர்க்கமூலம் ஏ இங்கில் 2G காட்டினோம். அதே மாதிரி யூ சமன் வர்க்கமூலம் 2AG காட்டியிருக்கிறோம். ஓகே, இதே மாதிரி ரெண்டாவது மெத்தட் ஒன்று இருக்கிறாரு. அந்த ரெண்டாவது மெத்தட்ல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா சார்பு வேக ஐடியாவை யூஸ் பண்ண போறேன். இது என்ற மெத்தட் 2. ஓகே, இதுல என்ன சார்பு வேக கோட்பாடை கொண்டு வர போறேன். சரியா? எனக்கு இதுலயும் வந்துகிட்டு ஆரம்ப வேகத்தை கிடை நிலைக்குத்து வேகங்களா பிரிச்சு கொள்றேன். நிலைக்குத்தா பிரிச்சோம்னு சொன்னா வர்க்கமூலம் 8AG சைன் அல்பா. கிடையா பிரிச்சோம்னு சொன்னா வர்க்கமூலம் 8AG கொஸ் அல்பா. வர்க்கமூலம் 8AG கொஸ் அல்பா. சரியா? ஒவ்வொரு திணிவுகள்றதும் இந்த பீக்கமாக்கி ஒவ்வொரு திணிவுகள்றதும் ஆரம்ப நிலைக்குத்து வேகங்களை புவிசார்பான ஆரம்ப நிலைக்குத்து வேகங்களை நான் வி என்று சொல்லிக் கொள்றேன். ஆரம்ப நிலைக்குத்து வேகங்களை நான் விங்கிற எழுத்தால குறிக்க போறேன். அப்போ VAE அதாவது ஏங்கிற துணிக்கையிட புவிசார்பான ஆரம்ப நிலைக்குத்து வேகம் என்ன? வர்க்கமூலம் 8AG சைன் அல்பா. இதே மாதிரி VBE ஓகே, பிபிஇ அது வந்துட்டு என்ன வரப்போறாரு? ஆரம்ப நிலைக்குத்து வேகம் என்ன? துணிக்கை கியூட 0. சரியா? 0. ஏன் கிடையாம மட்டும்தான் வேகம் இருக்கிறாரு. நிலைக்குத்த எந்த ஒரு வேகமுமே அவருக்கு இல்லை. அதே மாதிரி இங்க இந்த துணிக்கைகள்ற ஆர்முடுகளையும் நான் பார்க்கணும். ஆர்முடுகள்ங்கிற எழுத்தை வளமையா ஏங்குறதால குறிப்போம். ஆனா ஆல்ரெடி கேள்வியில ஏங்கிற எழுத்து குறிக்கப்பட்டிருக்கிறதால நான் எஃப்ங்கிற எழுத்தை யூஸ் பண்ண போறேன் ஆர்முடுகளுக்கு. எஃப். அப்போ எஃப் ஏஇ வந்துகிட்டு என்னதான்? அதுவும் கீழ் நோக்கி ஜி தான். சரியா? எஃப் பிஇ என்ன? துணிக்கை கியூட ஆர்முடுகள் என்ன? அதுவும் கீழ் நோக்கி ஜி தான். சரியா? இப்ப இதுல இருந்து என்ன செய்வோம்னு சொன்னா நான் என்ன மாதிரி கருதப்படுறேன்னு சொன்னா சார்பு வேகம் பார்க்க போறேன். எப்படின்னு சொன்னா பி அறவே இயங்கல. பி நிலைக்குத்தா இயங்கவே இல்லை. கியூ நிலைக்குத்தா இயங்கவே இல்லை. பி என்ன செய்யறாருன்னு சொன்னா பி தான் நிலைக்குத்தா இயங்குறாருன்ற மாதிரி கருதுறோம்.
வர்க்கமூலம் 8 AG sin alpha. இயங்கி அவருதான் இந்த மொத்த தூரம் வர்க்கமூலம் 3A கடக்கிறாரு. வர்க்கமூலம் 3A கடக்கிறாரு. பி அதாவது துணிக்கை Q அங்கே இருக்கிறாரு. பி தான் என்ன செய்யறாருன்னு சொன்னா நிலைக்குத்தா இயங்குறாரு. கிடை இயக்கத்தை பத்தி நான் இங்க கதைக்கல, நிலைக்குத்து இயக்கத்தை மாத்திரம் கதைக்கிறேன். நிலைக்குத்து இயக்கத்துல போது Q இயங்கல்ல, பி இயங்குற மாதிரி கருதப்புறம். பி அப்படி இயங்கினாருன்னு சொன்னா இந்த வர்க்கமூலம் 3Aங்கிற மொத்த தூரத்தையும் பி தான் கடந்தாருன்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ Q சார்பாக பீட வேகம் என்னன்னு நமக்கு தேவை. அப்போ இதுல இருந்து எனக்கு தேவை V AB, பி சார்பாக ஏயின் வேகம். இது உண்மையிலேயே பிஇ கியூஇன்னு எழுதிருக்கணும், ஆனா நான் ஏஇ பிஇன்னு எழுதிட்டேன், பிரச்சனை இல்லை. அப்ப விஏபி இந்த புள்ளிகள் சார்பா எழுதிட்டேன். அப்ப விஏபி சமன் என்ன? விஏஇ மைனஸ் விபிஇ. ஓகே, அப்ப விஏபி யாரு? வர்க்கமூலம் 8AG sin alpha. விபி யாரு? 0. அப்போ வர்க்கமூலம் 8AG sin alpha மைனஸ் 0, அது வர்க்கமூலம் 8AG sin alpha தான். இதே மாதிரி சார்பு ஆர்முடுகள் பார்த்தோம்னு சொன்னா FAB என்னன்னு வரப்போறாரு? FAE மைனஸ் FBE, அது 0 வந்துடும். அப்போ இப்படி நம்ம அந்த இயக்கத்தை கருதணும்னு சொன்னா இது ஒரு ஆர்முடுகள் இல்லாத சார்பு இயக்கம். ஆர்முடுகளே இல்லை, வேகம் மட்டும்தான். அதாவது இந்த கதியில பி வந்துகிட்டு தொடர்ந்து சீரான வேகத்தோட இயங்குறமே வருது. அப்ப சார்பு இயக்கம்ங்கிறது ஈஸி. ஏன் ஆர்முடுகள் வரல, சாதாரண ஒரு வேகத்தோட இவர் சீரான கதியோட இயங்குற மாதிரி நம்மளுக்கு இந்த கணக்கு வரப்போறாரு. அப்போ இது சீரான வேகம் தானே. அப்போ வர்க்கமூலம் 3Aங்கிறது இந்த சீரான வேகத்தோட அவர் கடக்கிறாரு. வர்க்கமூலம் 8AG sin alpha. அதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் என்ன? T. சரியா? இது சமன்பாடு 1. அடுத்தது வந்துகிட்டு துணிக்கை பீட கிடை இயக்கத்தை கருதுவோம். துணிக்கை பீட கிடை இயக்கத்தை கருதுனீங்கன்னு சொன்னா எஸ் சமன் யூடி பாவிச்சிங்கன்னு சொன்னா கிடையா கடந்த தூரம் எவ்வளவு? A. கிடையா கடந்த தூரம் A. என்ன வேகத்தோட அதை பயணிக்க ஆரம்பிக்கிறாரு? வர்க்கமூலம் 8AG cos alpha into T. இது நம்மட சமன்பாடு 2. அப்போ 1ஐயும் 2ஐயும் பிரிங்க. 1ஐயும் 2ஐயும் பிரிச்சிங்கன்னு சொன்னா வர்க்கமூலம் 3 சமன் டான் அல்பாண்டு வருவாரு. அப்ப அல்பா சமன் என்ன? π/3. அல்பா சமன் π/3. அல்பா சமன் π/3 தெரிஞ்சிட்டு சொன்னா இதை வந்துட்டு சமன்பாடு 1ல பிரதியிடுங்க. 1ல பிரதியிடுங்க அல்லது 2ல பிரதியிடுங்க. 1ல பிரதியிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபைனலா வந்துட்டு டி யாருன்னு வருவாரு? டி சமன் வர்க்கமூலம் ஏயின் கீழ் 2Gன்னு சொல்லி வருவாரு. வர்க்கமூலம் ஏயின் கீழ் 2Gன்னு வருவாரு. அதே மாதிரி கியூட இயக்கத்தை மட்டும் கருதுறீங்க, கியூட கிடை இயக்கத்தை கருதுனீங்கன்னு சொன்னா யூ சமன் ஏ சமன் கிடையா கடந்த தூரம் ஏ, மோதிர புள்ளி வரைக்கும் அவர் கிடையா கடந்த தூரம் எவ்வளவுதான்? ஏ சமன் யூ இன்டு டி. அப்போ இதுல இருந்து டிக்கு பதிலா வர்க்கமூலம் ஏயின் கீழ் 2Gயை பிரதியிட்டீங்கன்னு சொன்னா யூ சமன் வர்க்கமூலம் 2AG சொல்லி நம்ம முதலாவது மெத்தட்ல நிறுவன மாதிரியே கண்டுபிடிக்க இயலும். சோ இந்த கேள்வியை மெத்தட் 1லையும் செஞ்சு காட்டியிருக்கிறேன், மெத்தட் 2லையும் செஞ்சு காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி நிறைய கேள்விகளை மிகவும் கிளியராக எப்படி செய்யணும்னு சொல்லி கத்துக்கொள்ளணும்னு சொன்னா என் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க. லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.